விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையாய் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேஷராசி நேயர்களே. எடுக்கும் போதே ஒரு கோட் சொன்னேன். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வெற்றி. எதுக்கு இவ்வளோ பீடிகை அப்படின்னா, இவ்வளவும் மேஷராசிக்கு அவசியமா அப்படின்னா, கிட்டத்தட்ட 2025வது வருஷம் மே மாதம் 28ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா ஆமா, ஆமா, ஆமா அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்கு. இதுவரைக்கும் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த சனி, நெறைய லாபம் குடுத்தாரு, நெறைய பேர் குடுத்தாரு, நெறைய புகழ் குடுத்தாரு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் குடுத்த இந்த சனி, இப்போ விரயம் அப்படின்ற இடத்துக்குள் என்ட்ரி ஆகுறார். அதாவது சொல்லப்போனா 7:30 சனி ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதுக்கப்புறம் 1ல வருவாரு, திரும்ப 2ல வருவாரு. இந்த 3 வருஷமும் கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம், 2 1/2 வருஷம், 2 1/2 வருஷம். இந்த 7:30 வருஷமும் சனியுடைய கட்டுப்பாட்டிற்குள் விரயமாகவும், ஜென்மத்திலயும், அடுத்த குடும்பஸ்தானத்திலயும் சனி வந்து தன்னோட கண்ட்ரோல்ல மேஷராசியை வச்சுக்க போறாரு. கரெக்ட்டா? ஸோ பயப்படணுமா அப்படின்னா, மத்த ராசிய விட கொஞ்சூண்டு பயப்படக்கூடிய ராசியாக மேஷராசி நேயர்கள் இருக்க போகிறீர்கள். சனி அப்படின்னாலே வந்து மேஷராசிக்காரனும் சரி, சிம்மராசிக்காரனும் கொஞ்சம் அப்படியே நான் ரெடி அப்படின்ற மாரி வருவாங்க. ஏற்கனவே சொன்ன மாரி எல்லாருக்கும் எல்லாரும் செட் ஆக மாட்டாங்கல்ல. ஸோ சனியோட வேலன்த்து செவ்வாய்க்கும், சூரியனுக்கும், குருவுக்கும் பெருசா அவ்வளோ வந்து டச்சிங்ல இருக்க போறது கிடையாது. இந்த தடவ ஏன்னா சனி வந்து மேஷம் அப்படின்ற வீட்ல தான் நீச்சம் அடைகிறார். அப்போ நீச்சம் அடையக்கூடிய அந்த வீட்ல வரக்கூடிய இந்த 7:30 சனி எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு எப்போ இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்குது? எப்போ இருந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்? பி கேர்ஃபுல் அப்படின்னு எப்போலாம் சொல்லிக்கணும் அப்படின்னா, 2023வது வருஷம் மார்ச் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து சனி வந்து தன்னுடைய பார்வை பலத்தின் மூலமாக உலக மக்களை இயக்க போறார். ஓகே. இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, சனி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, 6 மாசத்துக்கு முன்னாடியே சனியோட ப்ளஸ் ஆர் மைனஸை குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. அந்த மாரி இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகி கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் எண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து மார்ச் 28ஆம் தேதி கரெக்ட்டா போயிட்டு குருவோட வீட்ல பூரட்டாதி நட்சத்திரத்துல உட்கார ஆரம்பிச்சுருவாரு. இதிலிருந்து சனி பயிற்சி ஆரம்பிக்குதுன்னு திருக்கணித பஞ்சாங்கம் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. கிளியர்? இப்ப இந்த மேஷ ராசிக்கு சனிக்குன்னு ஒரு 3 விசேஷ பார்வை இருக்குங்க. மத்தவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். மிஸ்டர் சனி, குரு இவங்கலாம் வந்து கொஞ்சம் விசேஷமான ஆட்கள் இல்லையா? அதனால விசேஷ பார்வை குடுக்குறாங்க. சனிக்கு ஒரு 3 பார்வை இருக்கு. 3ஆம் பார்வையா சனி வந்து பார்ப்பார், 7ஆம் பார்வையாக பார்ப்பார், திரும்ப 10ஆம் பார்வையாக பார்ப்பார். இதுதான் சனியுடைய பார்வை அ பலன் அப்படின்றது இருக்க போகுது. இந்த தடவ நம்ம ஒரு கோட் இருக்கு யூசுவலா. குருக்கு வந்து பார்வை பலம் அதிகம், சனிக்கு வந்து ஸ்தான பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தடவ குரு வீட்ல வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி, பெருசா வந்து மேஷராசிய படாத பாடு படுத்துவாரா அப்படின்னா, கண்டிப்பா கொஞ்சோண்டு இல்ல, நெறைய ஆமா. அதான் உண்மை. ஏன் கொஞ்சோண்டு இல்ல அப்படின்னா, குருவோட வீட்ல வந்து இருக்கிறனால அவர் ஒண்ணும் பெருசா வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாரு. ஏன்னா சுபரோட வீட்ல தான் இருக்காரு குரு. சனி வந்து குருவோட வீட்ல இருக்கனால பெரிய ஒரு மைனஸ் அப்படின்றது நடக்க போறது இல்ல. எதுல கவனமாக இருக்க வச்சுக்க போறாரு நம்மள, இல்ல எதுலமா கவனமா நம்ம இருக்கணும், எதன் மூலமா நமக்கான ஒரு வாழ்வியல் அனுபவத்தை குடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விரயம் அப்படின்ற இடத்த இண்டிகேட் பண்ணக்கூடிய ஸ்தானத்துல சனி வந்து இப்போ மேஷராசிக்கு வராரு. கிட்டத்தட்ட அது எந்த இடமா இருக்கு அப்படின்னா, காலபுருஷனோட 12ஆம் வீடு. உங்களுக்குமே அது 12ஆம் வீடாக வர்றது. நெறைய விரயங்கள் ஆகக்கூடிய நேரம். விரயம் அப்படின்றது எடுத்தோனே வந்து எனக்கு லாஸ் அந்த தாட்டே வேண்டாம். உங்களுக்கு பொருள் விரயமானாலும் அது பொருள் விரயம் தான். உங்களுக்கு ஆரோக்கியம் குறைவு வந்தாலும் அது விரயம் தான். உங்களுக்கு லாஸ் ஆனாலும் அது விரயம் தான். உங்களோட உடல் பிரச்சனை வந்தாலும் அது விரயம் தான். இந்த மாரி விரயம் அப்படின்றது வந்து ஒன்லி மணி அப்படின்றது கிடையாது. மனசும் விரயம் தான். உங்களுடைய உடல் நட்புல இருக்க ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஒரு விரயம் தான். இந்த மாரி நெறைய இடத்துல உங்களுக்கான விரயத்தை குடுத்து, அதற்கான ஒரு அனுபவத்தை குடுப்பதற்கு சனி தயாராக இருக்கிறார். கிளியர்? இப்ப எந்தெந்த இடத்துல சனி வந்து பார்க்க போறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட 2ஆம் வீட்ட பார்க்க போறாரு. அடுத்து வந்து 6ஆம் வீட்ட பார்க்க போறாரு. அடுத்து வந்து நம்மளுடைய 9ஆம் வீட்ட பார்க்க போகிறார். ஐய்யய்யோ! இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸே அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். அப்ப மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட குடும்பத்தில் கொஞ்சோண்டு பிரச்சனை வருவதற்காக, இல்ல பிரச்சனை மேலோங்குவதற்கான டைம் பீரியடாகத்தான் இந்த 2023 மார்ச் மாசம் ஆரம்பிக்க போகிறது. ஏன்னா ஆல்ரெடி விரையாதிபதி அப்படின்னு சொல்றவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து வக்ரமா இருக்காரு இந்த டைம் பீரியட்ல. முதல் மே மாசம் வரைக்கும் ஒரு மாரியான பலன். அடுத்து மே மாசத்துலேருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் ஒரு மாரியான பலன். திரும்ப 2026க்கு அப்புறம் ஒரு மாரியான பலன் சொல்லிட்டு இந்த 2 1/2 வருஷத்த நம்ம ஒரு 3 குவார்ட்டரா பிரிச்சு நம்ம பொது பலன் அப்படின்றத நம்ம பார்த்தோமே ஆனால், மேஷராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய இந்த மே மாசம் வரைக்கும் சேமிப்பு உயர்வு அப்படின்றது தான் இண்டிகேட் பண்ணுது. நெறைய பேர் வந்து ஃபினான்ஷியலா க்ரோ ஆக போறீங்க.
யாரெல்லாம் தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்களெல்லாம் தொழில் தொடங்குவதற்கான நேரம் அப்படின்றது இந்த தடவை கூடி வருது. நிறையா பேருக்கு எங்கெங்கே வம்பு வழக்கு பஞ்சாயத்துலாம் இருந்தாலும் அதெல்லாம் தீரப்போகுது. நிறைய பேருக்கு சொத்து கிடைக்க போகுது. இதெல்லாம் மே மாதம் வரைக்கும். எப்போ நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, மே மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசியில் முதல் ராசி என்ன அப்படின்னா அது மேஷ ராசி தான். ஏன்னா சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு வருதுனால, 6ஆம் இடம் சொன்னால கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி இது எல்லாமே இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த இடத்துல சனியோட பார்வை படும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 விதமான இம்பேக்ட் கிடைக்கும். ஒன்று, ஆல்ரெடி ஏதோ உடல் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தீர்களே, ஆனால் அதற்கான நல்ல மருத்துவம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது 100% கிடைக்க போகுது. இல்லைங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவின் மூலமாக ஒரு பயமுறுத்தி இது இருக்கலாமோ அது இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோன்ற மாதிரியான தேவையில்லாத ஒரு பயமுறுத்தல் மூலமாக உங்களுக்கு சில பண இழப்பு இல்லை சில விஷயங்கள் நடப்பதற்கான சான்ஸ் இருக்குது. இப்போ சிம்பிளாக சொல்லட்டுமா, ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்குது, ஐயோ அது பெரிய சிஸ்டம் இருக்குமோ அப்படியே இருக்குமோ இப்படியா இருக்குன்னு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அதில் ஒரு 13,000 15,000 லாஸ் பண்ணி கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வரப்போகுது. எதுவும் வரப்போகிறது இல்லை, பட் ஒன்றுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வரப்போகுது. அப்போ அந்த 13,000 15,000ன்றது விரயம் தான். கிளியர். இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் அனாவசிய மருத்துவ செலவுகள் வருவதற்கான நேரமாக மே மாதம் அப்படின்றது இருக்குது. இயல்பாகவே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யோசிக்கவே மாட்டோம், செஞ்சதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்போம் இல்லையா. அதனால் இந்த தடவை சனி என்ன பண்ண போகிறாருன்னா எப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு விஷயத்தை செய்யணுன்ற பக்குவத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறார். நான் இருக்கணும் சொன்னால் மிஸ்டர் சனி ரொம்ப மோசமானவரெலாம் கிடையாது, நல்லவர் தான். என்ன கொஞ்சம் அடிச்சு பாடம் சொல்லி கொடுப்பாரு, அதை நம்ம வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் இந்த தடவை 6ஆம் இடத்தை சனி சுட்டுவதனால் கண்டிப்பாக அது கூட கேது அங்கே இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு தப்பிச்சிங்க. திரும்ப கேது சிம்மத்துக்கு போகும்போது அந்த இடமும் காலி. அதனால் சனிக்கு விளையாடுறதுக்கு ஜாலியாக தான் இருக்குது அந்த இடம். எந்த பிளான்ட்டும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலை. அதனால் உடல்நிலையில் கவனம் கவனம் தேவம், ஆரோக்கியத்தில் கவனம் கவனம் தவணும். விரயம் வரப்போகுது அப்படின்றது 100% உண்மைங்க. அதனால் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் எதிரி வம்பு வழக்கு நோய் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா சென்ஷன் மாதிரி அமைதின்னு இருந்துட்டு போயிடுங்க. அதுதான் இந்த நவம்பர் 2025 வரைக்கும் உங்களுக்கான ஒரே சொல்யூஷன். நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எத்தனை விளக்கு போட்டாலும் சரி, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு தான் கடவுள் சொல்லுவாரே தவிர சரியெல்லாம் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா எல்லா கண்ட்ரோலையும் சனி வச்சிருக்காரு கையில். அதனால 2025வது வருஷம் நவம்பர் மாதம் வரைக்கும் மேஷராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகத்தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா மேடம்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரச்சனை அதிகரிக்க போகுது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நவம்பருக்கு அப்புறம் அடுத்த மே மாதம் வரைக்கும் 2026 மே மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். நான் ஒன்றும் பண்ணலங்க தானாக தான் மாட்டுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சும்மா இருந்தாலும் பிளானட் சும்மா விடாது. அது எப்படி மேசராசிக்காரன் சும்மா இருந்துடலான்னு சொல்லிட்டு சனி என்ன பண்ணுவார், நிறைய பேர் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவார். சனிக்கு பிரீத்தி ஒன்று தான், ஒன்றுமே கிடையாது, வேர்வை வலியணுங்க. சனிதாங்க 4ஆம் தொழில் செய்யக்கூடிய ஆள். வேர்வை வலிஞ்சால் சனிக்கு அதுதான் பிரீத்தி. அதனால் நிறையா பேர் விரயம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் உடலை விரயம் பண்ணிக்கோங்க. உங்களோட பணத்தையோ மனசையோ விரயம் பண்ணுறதுக்கு பல நேராக போங்க, ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வேர்வை வலிஞ்சு உங்களுடைய உடம்பு கரைதாலே அதுவே ஒரு விரயம் தான். நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க பார்ப்போம், அதே சமயம் நம்மளுடைய விரயம் அப்படின்ற இடத்தையும் நம்ம அழகாக ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். அதனால நிறைய பேர் உடல்நிலையை பார்த்து கொள்ளக்கூடிய உங்களுடைய ஃபுட்டில் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் ஜிம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். இதில் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன், மேஷராசிக்காரவங்க உங்களுடைய ஒர்க் அவுட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சனி அங்கே எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டார் உங்களை வச்சு, சரியா? அதனால் வரக்கூடிய எல்லா காலகட்டமும் உங்களுக்கு இனிமையாகத்தான் அமைய போகுது. குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படக்கூடிய முதன்மை ராசி மேஷராசி. அதை தாண்டியும் மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீர் தானம் கொடுத்தல் அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த 2.5 வருஷம் உங்களுடைய விரயத்திலேருந்து, ஏன்னா தண்ணீர் தாங்க பொருளாதாரம். ஸோ பொருளாதாரம் இழக்காமல் இருக்கணும்னா அதை நீங்கள் தானமாக கொடுத்துட்டீங்கனால போதும். தண்ணீர் தானம் கொடுக்கறது, எங்கேயாவது ஒரு தண்ணி பந்தல் வைக்கிறது, திருவிழா நடக்குது அங்கே போய் ஏதோ ஒரு முதன்மை விஷயமா பண்ணுறது அப்படின்ற மாதிரியான பண்ணிட்டீங்க அப்படின்னா சனியோடைய மிகப்பெரிய அந்த கொடுமைன்னு சொல்ல முடியாது, அந்த அனுபவத்திலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா மற்ற ராசியை விட மேஷம் சனிக்கு ஒரு பகையான வீடு இல்லையா? ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆளாக சனி இருப்பதனால் நம்மளுடைய செயல்பாட்டில் இதுதான் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற 2 வருஷத்தை கிளாரிட்டியோடு நம்ம நகர்ந்துட்டோமே ஆனால் மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனம். அந்த விரயமாகக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. இந்த ஒரு தடவை நீங்கள் பண்ணி அதில் வரக்கூடியது அடுத்த 30 வருஷம் வரைக்கும் உங்களை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. மேஷராசிக்காரங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உடல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், சொல்கிற செயல் வாக்கில் கவனமாக இருக்கணும், செயலில் கவனமாக இருக்கணும். இந்த 4 விஷயம்தான் இந்த 4 அரை மாதத்துக்காக நிகழ்வாக இருக்க போகுது.
ரொம்ப முடிஞ்சவங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஏற்றத்தை வாழ்வில் கண்டிப்பாக கொண்டு வர முடியும்.